மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பு, தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு, தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு ஆகியன இணைந்து மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து தமிழ்நாடு மின்வாரிய மத்திய அமைப்பின் மாநில பொருளாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது: இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சார திருத்த சட்ட திருத்த மசோதா 2025 திரும்ப பெற கோரியும் 1/12/2023 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு மற்றும் வேலை பளு குறைப்பு பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்திட வேண்டியும் 42,000க்கும் மேற்பட்ட ஆரம்ப நிலை காலி பணியிடங்களில் ஒப்பந்த ஊழியர்களையும் ITI படித்தவர்கள் விடுபட்ட கேங்மேன் பயிற்சியாளர்கள் 5,000 பேரையும் பணி அமைத்திட கோரியும் 9,613 கேங்மேன்கள் கை உதவியாளர்களாக பதவி மாற்றம் செய்திட வேண்டியும் தமிழக மின்வாரியம் மறுசீரமைப்பையொட்டி ஏற்பட்ட ஒப்பந்த மறுபரிசீலனை செய்திடவும் காசில்லா மருத்துவம் வாரிய ஆணை எண் 192 நாள் 1/12/2002 அடிப்படையில் மருத்துவ செலவு மீட்பு தொகையை வழங்கிடவும், குடும்ப நல நிதி ரூபாய் 5 லட்சத்தை முன்தேதியிட்டு வழங்கிடவும், அரசு ஊழியர்களுக்கு பணிக்கொடை 27 லட்சம் வழங்கியதை மின்வாரிய பணியாளர்களுக்கு அமல்படுத்திட வேண்டியும், ஒப்பந்த தொழிலாளர் பணியாற்றிய காலத்தை கணக்கில் கொண்டு ஓய்வூதிய பலன்கள் வழங்கிட வேண்டியும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்றார். இதில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் அசோகன் பாப்பையன். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிகின்ற பணியாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள், ஓய்வு பெற்றவர்கள், குடும்ப ஓய்வூதியர்களினுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பொறியாளர்கள், அலுவலர்கள், ஓய்வு பெற்றவர்கள், நிரந்தர பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள் என 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக கூட்டு முறையீடு ஆர்ப்பாட்டம் என்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 20 அம்ச கோரிக்கைகளை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதன்மையான கோரிக்கை, ஆரம்பகட்ட பணியிடங்கள் 44,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். தமிழ்நாட்டிலே மின் நுகர்வோர்களுடைய எண்ணிக்கை 3.5 கோடி. ஆனால் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களில் 91% இன்றைக்கு காலி பணியிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. 91% காலி பணியிடமாக வைத்துக் கொண்டு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்களும், அலுவலர்களும், தொழிலாளர்களும் எப்படி வேலை செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேள்வியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போல இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் 2,819 பிரிவு அலுவலகங்கள், அனல் மின் உற்பத்தி, புனல் மின் உற்பத்தி, காற்றாலை, GCC, கட்டுமானம் எல்லா பிரிவு அலுவலகங்களிலும் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு மின்சார வாரியமே நேரடியாக தினக்கூலி வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். இதுவரை தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. 9,613 கேங்மேன் தொழிலாளர்கள், பிரிவு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கம்பியாளர், மின்பாதை ஆய்வாளர், முகவர் முதல்நிலை ஆகியோர் பணி செய்யக்கூடிய வேலைகளை 9,613 கேங்மேன் பணியாளர்கள் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை. இன்றைக்கு அந்த கோரிக்கைகள் மீது தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை. அதே போல 1/12/2023 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு, இதுவரை ஊதிய உயர்வு சம்பந்தமான நடவடிக்கையை தொடர்ச்சியான போராட்டத்திற்கு பிறகு நேற்று முதல் நாள் தான் இன்றைக்கு நம்மை அழைத்து பேச்சுவார்த்தை என்பது வேலைபளு பேச்சுவார்த்தையை துவங்கி இருக்கிறார்கள். வேலைபளு பேச்சுவார்த்தை துவக்கி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னும் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் துவங்கிவிட்டால் தேர்தல் காலம் நெருங்கிவிடும். தேர்தல் காலம் நெருங்கிவிட்டால் எங்களுடைய கோரிக்கையின் மீது தமிழக அரசு செவி சாய்க்குமா சாய்க்காதா என்பதை தமிழக அமைச்சர் எங்களுக்கு வலியுறுத்த வேண்டும். அதே போன்று ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்துவதற்காக டெண்டர் விடுத்திருக்கிறது. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் எதிர்ப்பது எப்படி எதிர்க்கிறோம் என்றால், கேபெக்ஸ் முறையில் அரசாங்கமே இந்த திட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் தமிழக அரசு டோடெக்ஸ் முறையில் தனியார் மூலமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒப்பந்தம் என்பது கோரி இருக்கிறார்கள். அந்த முறையில் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 3.5 கோடி மின் நுகர்வோர்கள் பாதிக்கப்படுவார்கள்.
விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், ஒரு விளக்கு மின்சாரம் வைத்திருப்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள். யாருக்குமே இலவச மின்சாரம் என்பது கிடைக்காது. முன்கூட்டியே பணத்தை செலுத்திதான் மின்சாரத்தை வாங்க வேண்டிய கட்டாயம் என்பது உருவாகும். அதே போல மின்சார வாரியத்தில் இருந்து பணி ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகள், மருத்துவம் சார்ந்த கோரிக்கைகள், ஓய்வூதியம், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு தேர்தல் நடப்பதற்கு முன்பாக வாக்குறுதி என்ன அளித்தது? 193 தேர்தல் வாக்குறுதி என்ன? அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல் கொடுத்தும் இதுவரை தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. மின்சார வாரியத்தில் G100 முத்தரப்பு ஒப்பந்தம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், பொறியாளர்கள், அலுவலர்கள், ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுடைய அவர்களுடைய சமூக பாதுகாப்பை இன்றைக்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. இந்த சமூக பாதுகாப்பை மீண்டும் உத்தரவாதப்படுத்த வேண்டும். அந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சரத்துகளில் அநீதிகளை களைந்து புதிய ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று மின்னூழியர் மத்திய அமைப்பு, ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு, பொறியாளர் அமைப்பு தொடர்ச்சியாக நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். இதுவரை தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒரு கூட்டு முறையீடு என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் மின்வாரிய தலைவரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வைப்போம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் செவிசாய்த்து இந்த நியாயமான கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகிற ஜனவரி மாதம் தேர்தல் நெருங்க இருக்கிறது. இந்த தேர்தலில் மின்னூழியர்கள், ஓய்வூதியர்கள் என அனைவரும் இணைந்து இந்த கோரிக்கை